Hi guys, welcome to my channel. நம்ம ஃபோனில் 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று ஃப்ரண்ட் கேமரா, இன்னொன்று பேக் கேமரா. பேக் கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா யாராச்சும் ஹெல்ப் தேவைப்படும். ஏன்னா நம்மளை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஃப்ரண்ட் கேமராவை வச்சு வந்து நம்மளை ஃபுல்லாக நம்மளே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எப்போவுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபேஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். எந்த சைடு ஃபேஸ் உங்களுக்கு ஃபோட்டோவில் அழகாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஸ்டியூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நம்ம பொசிஷனுக்கு போய் நம்ம போஸ் கொடுக்கறதுக்கு தேவையான டைமை நம்ம செட் பண்ண போகிறோம். உங்கள் கேமராவை ஆன் பண்ணாலே அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் டைமர் ஆப்ஷனில் போய் நீங்கள் 3 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கலாம், இல்லைனா 10 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கலாம். நான் 3 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது 3 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்கும். அதுக்காட்டி நீங்கள் உங்கள் பொசிஷனில் போய் போஸ் கரெக்டாக கொடுத்துருங்க. எல்லாருமே வந்து ஃப்ரண்ட் கேமரா இருந்தால் மோஸ்ட்லி வந்து செல்ஃபிஸ் தான் எடுப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து க்ளோஸ்அப்பில் செல்ஃபி எடுத்தால் வந்து ஃபேஸ் அழகாக இருக்காது. அதுவே வந்து கொஞ்சம் எட்டக்க வச்சு எடுத்தால் அழகாக இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஹைட்டுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேரோ ஒரு ஸ்டூலோ ஏதோ ஒன்று வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு உங்கள் ஃபோனை நிற்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.